திரு ஆசீர்வாதமாச்சாரி, டிடிவி தினகரன் அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகாகத்தான் இப்படியான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இது அதிமுக மீதான அக்கறையா அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அதிமுக தரப்பிலிருந்து எழுப்புறாங்க. வணக்கம் பலவில். அதுக்கு அவரே பதிலும் கொடுத்திருக்காரு. அது மாதிரி டெல்லி வரும்போது அவர் பாஜக உள்ள தலைவர்கள் யாரையும் அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்றதுக்கு அதுக்குரிய தெளிவான அவர் தன்னுடைய விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டார். என்னுடைய முதல் கட்ட கருத்து அப்படின்னு எதை பாத்தீங்கன்னா, நான் 2 டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அரசியல் அப்படின்னும் போது 1+1 2 கிடையாது. 1+1 11. அதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் கூட்டணியுடைய ஃபல்க்ரம் பாயிண்ட். அதுதான் இல்லாட்டினா இன்னைக்கு யாருமே கூட்டணி பத்தி யாரும் பேச தேவையே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த கட்சி எல்லாம் தேர்தல போட்டி போடுறாங்களோ அவங்க தனித்தனி களம் காணலாம். யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பண்ணலாம். எதனால கூட்டணி அப்படின்ற அந்த கருத்தே வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தும். 1+1 11 அடிப்படை சித்தாந்தம் அரசியலை பொறுத்தவரை. இப்போ நான் 2 டேட்டா பாயிண்ட் கொடுக்கிறேன். 2021, 2024. 2021 திமுக வாங்கின அந்த ஓட்டுகளை பாத்தீங்கன்னா 1,74,30,179. அதாவது பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 37.7%. அதே திமுக கூட்டணி வச்சிருந்த சமயத்துல கூட 2024 அண்மையில நடந்த லோக்சபால 1,84,89,879, அதாவது 26.93%. ஸ்ட்ரெயிட்டவே, அதாவது 3 வருடங்கள்ல 2021க்கு பிறகு 24 நடந்த தேர்தல்ல 10.77% வாக்கு வங்கி அவர்களுக்கு கீழே போனது.